100 வருஷம் முன்னாடி பிராமணர் அல்லாத மக்களின் உரிமைகளுக்காக போராடுறதுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1916 வருஷம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல சேரணும் அப்படின்னா இவங்களோட படிவத்துல நீங்க கையொப்பமிட்டு தரணும். அந்த படிவத்துல குறிப்பிடும்படியான சில விஷயங்கள் வந்து இருந்தது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கட்சியின் கொள்கைகளை ஒப்புக்கொள்கிறேன். வன்முறை மூலமாக அல்லது திடீரென்று செய்யப்படுகிற அரசியல் சட்ட மாற்றங்களுக்கு உடன்படவில்லை. படிப்படியான அரசியல் மாற்றத்தையே ஆதரிக்கிறேன். சுயாட்சி அடைவதற்கு எல்லா வகுப்பாருக்கும் முழு பிரதிநிதித்துவம் கிடைக்க செய்யாத ஒரு இடைப்பட்ட வழி மேற்கொள்ளப்படும் என்றால் அதற்கு சம்மதிக்க முடியாது அப்படின்னு எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த கட்சியில் நீங்களும் ஒரு உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கட்சி தொடங்கியாச்சு, கட்சிக்கு ஒரு நாளிதழ் தொடங்கியாச்சு, நமக்கு ஒரு சின்னமும் கொடியும் அவசியம் இல்லையா? அதன் மூலமாக தானே வந்து நம்மளை வெளிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, சின்னமாக எதை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சமூக நீதியை சமத்துவத்தின் அடிப்படையில் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு குறியீடா தராசை வந்து நம்ம சின்னமாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு சிகப்பு கலர் கொடியில் வெள்ளை நிற தராசு போட்டது தான் வந்து இவங்களோட கட்சி கொடி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆக சங்கம் தொடங்கியாச்சு, பத்திரிகை தொடங்கியாச்சு, கொள்கைகளை வெளியிட்டாச்சு, கட்சிக்கான சின்னத்தையும் கொடியையும் அறிமுகப்படுத்தியாச்சு. சரி, இப்போ மக்களை சந்திக்கணும் இல்லையா? TM நாயரும் இந்த சங்கத்தை சார்ந்த முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே வந்து ஊர் ஊராக போய் பொதுக்கூட்டங்களில் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க.